செஸ் கேமில் வந்து பார்க்கல ஒயிட் வச்சு ப்ளே பண்ணுற பிளேயர் வந்து நிறைய கேம் வந்து ஜெயிச்சிட்டே இருப்பாங்க. ஆனால் பிளாக் வச்சு ப்ளே பண்ணுறப்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் வந்து இருக்கும். ஆனால் பிளாக் வச்சு ப்ளே பண்ணி மூணு வேரியேஷன் வச்சு சொல்கிறேன். அதாவது ஒயிட் வந்து E4 மூவ் பண்ணாங்கன்னா அதுக்கு வந்து எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணணும். E4 மூவ் பண்ணாங்கன்னா நீங்கள் சிசிலியன் ஆடுங்க. D4 மூவ் பண்ணாங்கன்னா D5 மூவ் பண்ணுங்க. பட் காப்பி கேட் மூவ்னா அவங்க வந்து இந்த மூவ் பண்ணாங்கன்னா, அதாவது C4 குயின்ஸ் கேம்பிட் வந்து ட்ரை பண்ணாங்கன்னா நீங்கள் குயின்ஸ் கேம்பிட் டிக்ளைன் வந்து கொடுங்க. ஸோ அக்செப்டட் லைன்னா இப்போ நீங்கள் இதை வச்சு டேக் பண்ணீங்கன்னு வைங்களேன். ஒருவேளை நீங்கள் டேக் பண்ணீங்கன்னா நைட்டை இங்கே டெவலப் பண்ணுவாங்க, அல்லது இந்த சிப்பா இங்கே டெவலப் பண்ணி இதுக்கு வந்து திருப்பி ரீகேப்சர் வந்து பண்ணிடுவாங்க. ஸ்டார்டிங்லேயே சென்டரை வந்து டாமினேட் வந்து பண்ணிடுறாங்க. இங்கிலீஷ் ஓப்பனிங் வந்து ப்ளே பண்ணாங்கன்னா நீங்களும் வந்து இங்கிலீஷ் ஓப்பனிங் சிமெட்ரிக்கல் வேரியேஷன் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த மணி வந்து ஒரு ஐடியா வந்து ப்ளே பண்ணுங்கள். இங்கிலீஷ் ஓப்பனிங்கில் பொறுத்தவரை இது ரொம்ப ஈஸி. அதாவது இவங்க இங்கே குதிரை இங்கே வச்சாங்கன்னா நீங்களும் அதே வைங்க. சிப்பாய் இங்கே மூவ் பண்ணாங்கன்னா நீங்களும் அதே சிப்பாயை மூவ் பண்ணுங்கள். அல்லது இந்த சிப்பாயை மூவ் பண்ணால் நீங்களும் அதே மாதிரி E6 வந்து மூவ் பண்ணுங்கள். இதெல்லாம் பார்க்குறக்கு ஒரு ப்ரோ லெவலில் வந்து இருக்கும். பட் இடையில வந்து நம்மளோட வீடியோ மேலே செஸ் பசில்னு வந்து ஒரு வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். அந்த பசில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு மூவ் வந்து இந்த சிமெட்ரிக்கலாக பண்ணிகிட்ருக்கே உங்கள் சைடு எங்கே அட்வான்டேஜ் வருதுன்றதை நீங்கள் பிக்கப் பண்ணி அந்த இடத்துல வந்து கேம் வந்து வின் பண்ணலாம். ப்ரோ லெவலில் வந்து கேம் வந்து வின் பண்ணலாம். E4 தான் எக்கச்சக்க பிளேயர் வந்து மூவ் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட E4க்கு என்னென்ன மூவ் பண்ணான்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். சொல்கிறேன் சிசிலியன், ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், சிசிலியன் மட்டும் ப்ளே பண்ணுங்கள். நீங்கள் போட்டு E5 வந்து மூவ் பண்ணுறது, பிரிக்ஸ் டிஃபென்ஸ் மூவ் பண்ணுறது, காரோகான் மூவ் பண்ணுறது, ஃப்ரெஞ்சு டிஃபென்ஸ் வந்து மூவ் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. சொல்கிறேன் சிசிலியனை ஆளுங்க. சென்டரை வந்து டாமினேட் வந்து பண்ணிடும். D4 வந்து இங்கே மூவ் பண்ண விடாது. இப்போ இங்கே நைட்டு இங்கே மூவ் பண்ணாங்கன்னா நீங்கள் நைட்டை இங்கே மூவ் பண்ணுங்கள். D6 மூவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மூவ் நைட்டை டெவலப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மூவு G6 மூவ் பண்ணுங்கள். இந்த செட்டப் வந்து பண்ணுங்கள். இது மட்டும் கரெக்டாக பண்ணுங்கள். என் மிடில் கேம் எப்படி பண்ணோம்னா நம்ம செஸ் பசில் மேலே இருக்குது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து கேம் வந்து வின் பண்ணலாம். சரி, ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி காமிக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாராவது செஸ் பிளேயர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா பலனுள்ள செஸ் கேம், செஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து நம்மகிட்ட இருக்குது. எல்லாமே வந்து பாருங்கள். தமிழ் பிகினர் சேனலுக்கு வந்து நம்பர் 1 சேனலாக இருக்கிற தமிழ் செஸ் கோச்சுன்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் சாம். ஸ்டே கிரவுண்டட். பை பை.